ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் தீபாவளி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு குயிக்கான ஒரு மட்டன் குழம்பு, அதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் காஞ்சதும் ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பட்டை, 3 ஏலக்காய், 5-6 கிராம்பு, ஒரு பீஸ் ஜாதி பத்திரி, ஒரு பீஸ் கடல் பாசி, இதெல்லாம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 4-5 மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் சாஃப்டாகவும் சீக்கிரமாகவும் வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 3 தக்காளி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2½ டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலையோட பச்சை வாசனையும் போட்டும். இப்போது இது கூட நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் மட்டனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு, மஞ்சள் தூள், தயிர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது அரௌண்டு 3/4 கிலோ மட்டன் ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த மசாலையோடு சேர்த்து 5 மினிட்ஸ். நான் இன்றைக்கி வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன். சில பேர் வீட்டில் குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுனா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. என்கிட்ட அந்த மசாலா நான் அரைக்கிறது இல்லை, அதனால் மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். இப்போது இந்த மட்டன்லாம் நல்ல எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி ஒரு 5 மினிட்ஸ். நல்லா வதக்கி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இதை அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் சேர்த்தா உப்பு மட்டனில் சேராது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவி தேவைப்படுறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸ். இப்போது குக்கரை மூடி நம்ம மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம பார்க்கலாம். இப்போ திறந்து தலன்னு கொதிச்சு நல்லா வந்திருக்குது. மட்டன்லாம் நல்லா வெந்திருக்குது. இது கூட இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பொடியாக, அது போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் ஊரில் இப்படி செய்வாங்க, சீக்கிரமாக செய்கிற இது மட்டன் குழம்பு. அப்படி
முஸ்லீம் சகோதரர்கள் வேறு மாதிரி இதை செய்வாங்க. மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி போட்டு செய்வாங்க. அது நான் இனி ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இது பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூடான சுவையான மட்டன் குழம்பு நம்மளோடது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன்லாம் நல்லா வெந்து கிரேவியும் நமக்கு தேவையான அளவு வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸு சலாட் கூட சர்வ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். See you in the next video.